இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பில் திடீர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. ரணில் பசில் நேற்று இரவு முக்கிய சந்திப்பு. விடுதலை புலிகளை பிரித்த ரணில் மொட்டையும் பிரித்தார், நாமல் ஆதங்கம். நிதி நிறுவனம் ஒன்றின் மோசடி, அரசாங்கத்திடம் சாணக்கியன் கோரிக்கை. பாதாள உலக கும்பலுக்கு ஆதரவு வழங்கும் எதிர்க்கட்சிகள், சாடிய பிரசன்ன ரணதுங்க. கொழும்பு கிராண்ட் பாஸ் பத்துள்ளவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 31 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் வத்துள்ளவத்தை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று இரவு விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்சவிடம் ரணில் கோரியுள்ளார். எனினும் மொட்டு கட்சியின் நிலைப்பாட்டை பசில் உறுதியாக தெரிவிக்கவில்லை. இருவருக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவும் சந்திப்பொன்று நடைபெற்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைக்கப் பெறுமா அல்லது இல்லையா என்பது நேற்றைய கூட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் தெரியவரும் என அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியதனூடாக பிளவடைந்தது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் பல அரசியல் கட்சிகளையும் பிளவுபடுத்தியது ரணில் விக்ரமசிங்க தான் என்றும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்கினோம். எமக்கு ஏற்புடையதற்ற செயற்பாடுகளை செய்தாலும் வார்த்தையில் கூட நாம் எதுவும் சொல்லவில்லை. எனினும் கட்சி என்ற விதத்தில் கட்சியை பிளவுபடுத்தியதே எமக்கு கிடைத்த ஆதரவாகும். அதனால் எதிர்காலத்தில் நாம் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு உண்மையாகவே உதவி புரிந்தோம். அவர் மொட்டு கட்சிக்கு அவ்வாறு செய்யவில்லை. அவரது பழக்கத்திற்கு அதனை செய்தார். அவரை கொண்டு வரும் போது நாம் அதனை அறிந்திருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நல்லாட்சி அரசாங்கம், மக்கள் விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஆகியவற்றையும் அவர் பிளவுபடுத்தினார். ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் இன்றும் கலந்துரையாடுகின்றோம். சரியான இடத்திற்கு வருவாரேயானால் அரசாங்கம் தொடர்பில் கலந்துரையாடுவோம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைவருடனும் கலந்துரையாடுவோம். அதன் பின்னர் இறுதி தீர்மானத்தை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பலிடம் எதிர்க்கட்சிகள் அடைக்கலம் பெறுகின்றன என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அமைச்சர்கள் பலரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து பதிலளிக்கும் முகமாகவே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அவர் பாதாள உலக கும்பலிடம் எதிர்க்கட்சிகள் அடைக்கலம் பெறுவதன் காரணமாகவே யுக்திய நடவடிக்கைக்கு அவை கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அது மாத்திரமின்றி போலீஸ் மா அதிபரை பதவி நீக்குமாறும் வாதாடி வருகின்றன. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி பேசாமல் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் பேசும் இந்நிலை மூலம் அவற்றின் உண்மையான நோக்கம் எதுவென்று தெரிய வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வைப்பிலிட்டுள்ள 6400 வைப்பாளர்களின் பணத்தை மீள பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தாமதிக்காது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என
நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது குறித்த வரையறுக்கப்பட்ட நிறுவனம் தொடர்பில் கேள்விகளை எழுப்பி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் நிதி ராஜாங்க அமைச்சரின் பதிலில் காப்புறுதி சபையால் வழங்கப்பட்டுள்ள நிதி மற்றும் காப்புறுதி ஊடாக வைப்பாளர்களுக்கு வழங்கப்படும் தொகை தொடர்பிலேயே கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி நிறுவன பிரச்சினை 2009ஆம் ஆண்டு மத்திய நிறுவனங்கள் அரசியல் தலையீடுகளால் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படும் போது மத்திய வங்கியின் ஊடாக குறித்த நிறுவனத்தால் பொறுப்பேற்கப்பட்டது. அப்போது 1.5 பில்லியன் ரூபாய் வருமானம் பெற்று வந்த நிறுவனமாகவே அது இருந்தது. ஆனால் அந்த நிறுவனத்தில் 6400 வைப்பாளர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு இன்று வரையில் அந்த நிறுவனத்தினால் 1 ரூபாவேனும் வழங்கப்படவில்லை. காப்புறுதி பணம் மட்டுமே கிடைத்துள்ளது. லாபத்தில் இயங்கிய நிறுவனத்தை பொறுப்பேற்று அந்த நிறுவனத்தை 10 வருடங்களில் வங்குரோத்து நிறுவனமாக மாற்றி இன்று வரையில் வைப்பாளர்களுக்கு பணத்தை வழங்காது இருக்கின்றனர். இந்த வைப்பாளர்கள் பெரும் பணக்காரர்கள் இல்லை. சாதாரணமாக ஓய்வூதிய பணம் உள்ளிட்டவற்றை வைப்பிலிட்டவர்களே இருக்கின்றனர். இவர்கள் இறந்த பின்னரா பணத்தை வழங்கப் போகின்றீர்கள்? எந்த முறையிலாவது அவர்களின் பணத்தை மீளக் கொடுங்கள் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இதன்போது பதிலளித்த நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க இது தொடர்பில் பின்பற்ற வேண்டிய முறைகள் உள்ளன. வணிக நீதிமன்றத்தில் வழக்கும் விசாரிக்கப்படுகின்றது. பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதன்படியே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் என்ற வகையில் தேவையான தலையீடுகளை மேற்கொள்கின்றோம் என கூறியுள்ளார். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.